த லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? அந்த வண்ணா ராஜாவோட உடுப்புகளை துவைச்சு கொண்டு வந்தான். கழுதை எங்க கட்டுறதுன்னு பார்த்தான். அந்த குதிரை லாயத்துக்கு பக்கத்துல இருந்த அந்த மூங்கில் வேலியில கட்டிட்டு துணிகளை எடுத்துட்டு உள்ள போயிட்டான். இந்த கழுதை இந்த குதிரையை வம்பு இழுத்துச்சு. ஏய் குதிரை, என்ன பார்க்குற? நீயும் நானும் ஒரே இனம்தான். பாரு, அதே 4 காலு ஒரு வால் எனக்கு. நீ கொஞ்சம் வெள்ளையா உயரமா இருக்க, நான் குட்டையா சாம்பல் நிறத்துல இருக்கேன். மற்றபடி 2 பேரும் ஒரே இனம்தான். ஏய், நான் யாரு தெரியும்ல, ராஜாவோட உடுப்பை சுமந்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்டோன்னு அந்த குதிரை நமக்கு எதுக்கு வம்புன்னு திரும்பிக்கிச்சு. இதனால அந்த கழுதைக்கு ரொம்ப பெருமையாயிடுச்சு. ஒரு சேவகன் அந்த குதிரையை கழட்டி வேற இடத்துல கட்டினான். இதை பார்த்தோன்னே கழுதைக்கு சிரிப்பா வந்துச்சு. என்கிட்ட வம்பிச்சுக்கிட்டா இதான் உன் நிலை அப்படின்னு சொல்லுச்சு. அந்த சேவகன் தொடர்ந்து அந்த குதிரை மேல நல்ல தண்ணியை ஊற்றி ஷாம்பு போட்டு அதை தேய்ச்சி குளிக்க வச்சான். இதை பார்த்த கழுதைக்கு, என்ன பண்றான், நம்மள இப்படி யாரும் குளிக்க வச்சதில்லை, ஏதோ மழையில நினைஞ்சா உண்டு அப்படின்னு தொடர்ந்து பார்த்துச்சு. அந்த சேவகன் அந்த குதிரையை நல்லா தேய்ச்சி குளிக்க வச்ச பிறகு அதை நல்லா தொடச்சி காய வச்சான். அப்புறம் அதோட முடியெல்லாம் ப்ரஷ் பண்ணான். முதுகுல ஒரு அலங்காரமான சேனத்தை கட்டினான். தலையில, காலில், வால்லன்னு அலங்கார பொருட்களால அதை அலங்கரிச்சான். இதை பார்த்தோன்னே இந்த கழுதைக்கு பொறாமையா இருந்துச்சு. உள்ள போயிருந்த அந்த வண்ணா வெளியே கழுதையை கழட்டினான். இதை பார்த்த சேவகன், ஏன்பா, எங்கன்னா உனக்கு மூளை இருக்கா? இது ராஜாவோட குதிரை, அவரு ஏறி போற குதிரை. நீ இன்னும் உன் இஷ்டத்துக்கு இங்க எடுத்துட்டு கட்டி வைக்கிற. அந்த கழுதையை இன்னொரு முறை இங்கெல்லாம் கொண்டு வராதப்பா, அந்த பக்கம் எங்கன்னா கட்டி போடு, சரியா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட உடனே வண்ணா, சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி அதை கழட்டி எடுத்துட்டு போனான். கழுதைக்கு வெக்கமாயிடுச்சு. அமைதியா கீழே குனிஞ்சுக்கிட்டு வண்ணா பின்னாடி போச்சு. ஆமாங்க, இப்படிதான் உங்க வாழ்க்கையிலையும் உங்களை பார்த்து ஏளனம் பண்ணுவாங்க. நீங்க ராஜாதி ராஜனாகிய இயேசு கிறிஸ்துவை சுமக்கிறவங்க. உங்களை இப்படி ஏளனம் பண்ணா ஆண்டவர் சும்மா இருப்பாரா? வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 9:10. ஆமாங்க, அவரை சுமந்து இருக்கிற உங்களோட வாழ்க்கையில இப்படி ஏராளமான கேலி பேச்சுகளும் வம்புகளும் வரும். ஆனா அவர் அமைதியா இருக்க மாட்டாரு. உங்க வாழ்க்கையில நீங்க ஆராய்ந்து பார்க்க முடியாத அந்த பெரிய காரியங்களையும் நீங்க எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களையும் அவர் செய்யறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் ஏன் சோகமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருங்க. God bless you all.